ஆவிக்குரிய ஜீவியத்தில் உலர்ந்து போய்விடும். ஆனால் மனம் திரும்பி தேவனின் நீரூற்று அருகில் நின்றவன் எந்த வெப்பத்திலும் வாடமாட்டான், எந்த புயல் மழையிலும் வீழமாட்டான். அன்பானவர்களே, மனிதர் தோற்கலாம், பொய் வாக்கு கொடுத்து மாறலாம், உங்களை ஏமாற்றலாம், காரணமின்றி உங்களை சபிக்கலாம், உங்கள் துன்ப வேளையில் உங்களை விசாரிக்காமல் போகலாம். அவர்கள் தேவைக்கு உங்களை பயன்படுத்தலாம், சுயநலமிக்க இந்த உலகில் உங்களை அடிமையாக்கலாம். ஆனால் தேவாதி தேவன் நம் இயேசுவோ வெற்றியின் தேவன், நம்மையும் ஒருபோதும் தோற்கடிக்க விட மாட்டார். பொய் வாக்கு கொடுக்க மாட்டார், ஏமாற்ற மாட்டார், சபிக்க மாட்டார். நம்மை தலை நிமிர செய்வார், அடிமையாக்க மாட்டார். இன்று தேவன் மீது கொண்ட விசுவாசத்தோடு ஒரு முடிவு எடுங்கள். அறிக்கையிட்டு சொல்லுங்கள், கர்த்தரே, இனிமேல் மனிதரை அல்ல, உம்மையே நம்புகிறேன் என்று. அப்பொழுது நீங்கள் சாபத்தின் வழியில் அல்ல, ஆசீர்வாதம் மிகுந்த தோட்டமாய் மாறுவாய். ஆமென்.